அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருந்தாங்க. இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் விட்டுருக்காங்க. சரிங்களா, அதுதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம எப்படி ஃபில் பண்ணணும், ஃபில் பண்ணி நம்ம எந்த அட்ரஸ்க்கு நம்ம கொடுக்கணும், எந்த மாதிரி எந்த விதமாக நம்ம அப்ளை பண்ணால் ஈஸியாக இந்த வேலை நமக்கு கிடைக்கும், ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படும், ஸோ அது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, முன்னுரிமையின் அடிப்படையில் வழங்கக்கூடிய சர்டிஃபிகேட்லாம் என்னென்ன, அதை எப்படி நம்ம இதில் சப்மிட் பண்ணுறது, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும், ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக துல்லியமாக நம்ம வந்து சொல்ல போகிறோம். சரிங்களா, ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், ஸோ எவ்வளோ வேகன்சி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், ஸோ இதில் வந்து மாவட்ட வரை எவ்வளோ வேகன்சி இருந்தது, ஸோ அதே மாதிரி விண்ணப்பிக்கிறது வந்து ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, எல்லா டீட்டெயில்ஸுமே இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோவில் நம்ம மெயினாக இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான முழு ஸ்டெப் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, எப்படி நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணுறதுலேருந்து, ஸோ நீங்கள் அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த வீடியோவாக இருக்க போகுது. சரிங்களா, ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா, சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வேலை வாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றதுக்கான முழு வீடியோவாக இருக்க போகுதுங்க. சரிங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சரிங்களா, ஓகே. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, இந்த வீடியோக்கு கீழேயே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் கொடுத்துட்றேன். அதை டச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாருக்கும் ஃப்ரீயாக வந்து நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா, ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் விதமாக நீங்கள் ஒன்று வாட்ஸ்அப் மூலிமா வாங்கிக்கோங்க, இல்லைனா பிடிஎஃப் அதாவது வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாகவும் கொடுத்துட்றேன், அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும் இல்லையா. இப்போ ரைட் சைடில் புகைப்படம் அப்படின்றதா அந்த இடத்துல வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி மேலே கையெழுத்து போடுங்க, சிக்னேச்சர் பண்ணுங்க. சரிங்களா, அடுத்ததா நீங்க யாருக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ, இல்லை வந்து உங்க அம்மா அப்பா அது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யாருக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்களோ, இல்லை உங்களுக்கே அப்படி விண்ணப்பிக்கிறீங்களோ, யாருக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்களுடைய பெயர் இனிஷியல் அவங்க சர்டிஃபிகேட்ல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லயோ இல்லை படிச்ச 10வது சர்டிஃபிகேட்லயோ எப்படி இருக்குதோ, ஓகேங்களா, முன்னாடி இனிஷியல் இருந்தா முன்னாடி இனிஷியல் போடுங்க, பின்னாடி இனிஷியல் இருந்தா பின்னாடி போடுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சரிங்களா, நீங்க ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் கூட இதில் இருக்கு. ஏன்னா இனிஷியல் முன்னாடி பின்னாடி கரெக்டா போடல அப்படின்னா உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகும். சரிங்களா, அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நீங்கள் கல்யாணம் ஆனவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கணவர் பேர் போட்டுக்கலாம். ஆஃப்டர் பிஃபோர் மேரேஜ் இருந்தால் கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய அப்பா பேர் போட்டுக்கலாங்க. சரிங்களா, அதுவும் இன்ஷியலோட. ஸோ உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, கரெக்டாக உங்களுடைய ஃபுல் அட்ரஸுமே தெளிவாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்க. அட்ரஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்பர், ஃபர்ஸ்ட் டோர் நம்பர், அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரீட்டு, என்ன ஊர், என்ன போஸ்ட்டு, என்ன தாலுக்கா, என்ன மாவட்டம், பின் நம்பர், இதெல்லாம் கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக இருக்கணும். அடுத்ததா பர்த் சர்டிஃபிகேட், ஓகேங்களா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துமே கரெக்டாக இங்கே மென்ஷன் பண்ணிட்டு உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டுமே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து இதில் அட்டாச் பண்ணணும். சரிங்களா, அடுத்தது வயது, உங்களுடைய வயசு என்னவோ 25னா 25, 30னா 30 கரெக்டாக இதில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. உங்களுடைய பாலினம் ஆனா பெண்ணா இல்லை வந்து மூணாவது இருக்குங்க இல்லையா, ஸோ அதை கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது சாதி மற்றும் உட்பிரிவு வட்டாட்சியர் சான்று இணைக்கப்பட வேண்டும். அதாவது என்னன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பரு அதோட ஜெராக்ஸ் வந்து இதில் அட்டாச் பண்ணணும். கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்ததான் மாற்றுத்திறனாளி
ஆம் எனில் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை இணைக்கப்பட வேண்டும். ஓகேங்களா? நீங்க மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க, ஹேண்டிகேப்பா இருக்கீங்கன்னா, ஆம்னா ஆம்னு குடுத்து, அதோட சர்டிஃபிகேட்ட ஜெராக்ஸ நீங்க அட்டாச் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுல யாருமே ஒரிஜினல் வச்சிராதீங்க. மிஸ் ஆயிரும். சரிங்களா? இல்லன்னா இல்லன்னு குடுத்துடுங்க. அடுத்ததா, ஆதரவற்ற விதவை, வட்டாட்சியர் சான்று இணைக்கப்பட வேண்டும். அதாவது நீங்க ஒரு அ ஆதரவற்ற விதவையா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து விதவை சர்டிஃபிகேட் நீங்க வாங்கியிருப்பீங்க இல்லையா? அந்த சர்டிஃபிகேட்ட நீங்க இதுல அட்டாச் பண்ணணும். ஜெராக்ஸ் ஓகேங்களா? எல்லாமே நகல் கிடையாதுங்க. எல்லாமே ஜெராக்ஸ் தான். சரிங்களா? அ ஆதரவற்ற விதவையா இருந்தீங்கன்னா, ஆம்ன்னு குடுத்து அந்த சர்டிஃபிகேட் ஃபில் பண்ணுங்க. ஸோ அத வந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. இல்லன்னா இல்லன்னு குடுத்துடுங்க. முன்னாள் ராணுவத்தினரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஆம்ன்னா ஆம்ன்னு குடுங்க. இல்லன்னா இல்லன்னு குடுங்க. இப்போ ஒருவேள நான் முன்னாள் ராணுவத்தினர் இருக்கேன் அப்படின்னா, இல்லைன்றத அடிச்சுட்டு ஆம்ன்னு விட்டுருங்க. இல்ல ஒருவேள நான் வந்து இல்லை, இதுக்கு முன்னாடி முன்னாள் ராணுவத்தினர் இல்ல அப்படின்னா, ஆம் அழிச்சுட்டு இல்லை மட்டும் விட்டுருங்க. சரிங்களா? ஒரே ஒரு கோடு மட்டும் போட்டுருங்க ஆம் மேல. அவ்வளவுதான். சரிங்களா? ரொம்ப சிம்பிளா தான். அடுத்ததா பணியிடம் கோரும் கிராமம். நீங்க எந்த அங்கன்வாடி சத்துணவு மையத்துக்கு விண்ணப்பிக்க போறீங்களோ, சாரி இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு விண்ணப்பிக்க போறீங்களோ, கரெக்ட்டா வந்து அங்க மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து இருப்பிட மாவட்டம் மற்றும் வட்டார் கிராம விவரங்கள். இது எல்லாமே கரெக்ட்டா மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இருப்பிட மாவட்டம் ஓகேங்களா? உங்களுடைய சொந்த மாவட்டம் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் ஓகேங்களா? ஸோ பர்த் சர்டிஃபிகேட் ரொம்ப அவசியம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அப்புறம் இது அப்புறம் வருமானச் சான்றிதழ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 4 சர்டிஃபிகேட்டுமே செல்ஃப் அட்டாச்சும் பண்ணணும். அதோட நம்பருமே இங்க மென்ஷன் பண்ணுங்க. பெரிய பாக்ஸ் அதுக்காக தான் குடுத்துருக்காங்க. இருப்பிட வட்டம், உங்களுடைய தாலுகா என்னவோ அத கரெக்ட்டா மென்ஷன் பண்ணுங்க. இருப்பிட கிராமம் ஓகேங்களா? உங்களுடைய கிராமத்த கரெக்ட்டா வந்து மென்ஷன் பண்ணுங்க. என்ன ஊரோ அத கரெக்ட்டா மென்ஷன் பண்ணுங்க தப்பு இல்லாம. அடுத்ததா உங்களுடைய தொடர்பு விவரங்கள் என்னன்றத கேட்டிருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் சரிங்களா? உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்ட்டா வந்து மென்ஷன் பண்ணுங்க. 2 நம்பர் கூட இதுல நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் கூட நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். அடுத்ததா மின்னஞ்சல் முகவரி, உங்களுடைய மெயில் ஐடி ஓகேங்களா? மெயில் ஐடிய கரெக்ட்டா வந்து மென்ஷன் பண்ணுங்க. கல்வி தகுதி விவரங்கள், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா கல்வி தகுதி சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தோல்வி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இது ரொம்ப அவசியமானதுங்க. சரிங்களா? ஸோ நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஃபெயில் ஆகி இருந்தாலுமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க எலிஜிபிள் தான். விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? அடுத்ததா வந்து டிரைவிங் லைசென்ஸ் இருக்குதா இல்லையா அப்படின்றத மென்ஷன் பண்ண சொல்றாங்க. மிதிவண்டி ஓட்டும் திறன் ஆம்னா அதாவது உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. அடுத்ததா இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் பெற்றவரா ஆம்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஸோ அந்த பைக் ஓட்ட தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நீங்க லைசென்ஸ் இதில் அட்டாச் பண்ணணும் ஜெராக்ஸ் ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து ஓட்டுநர் உரிமம் எண் ஓகேங்களா? உங்களோட டிரைவிங் லைசென்ஸ் நம்பர் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் லைசென்ஸோட லாஸ்ட் டேட் எண்டு டேட் வந்து இது வரைக்கும் செல்லுபடி ஆகுன்றத எல்லாம் மென்ஷன் பண்ணுங்க சரிங்களா? ஸோ இவ்வளோதான். அடுத்ததாக இடம் நாள் விண்ணப்பதாரின் கையொப்பம் சரிங்களா? இந்த இடம் நாள் மட்டும் போடாதீங்க. அவங்களுடைய டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட் வந்து சொல்கிறேன். நீங்கள் அதில் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு நம்ம அனுப்பிடலாம். கையெழுத்து இங்கே கையெழுத்து உங்களுடைய சிக்னேச்சர் கையெழுத்து போட்டுருங்க சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்ரஸ் ஓகேங்களா? எந்த அட்ரஸ்க்கு அவங்க அனுப்ப சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெருநர் வட்டாட்சியர் ஓகேங்களா? வட்டாட்சியர் செங்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய வட்டம் என்னவோ ஓகேங்களா? தாலுக்கா ஓகேங்களா? அதை தாலுக்கா போட்டு செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வாரியா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ அதனால உங்களுடைய தாலுக்கா போட்டு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புற மாதிரி இருக்கும் சரிங்களா? ஸோ அதே மாதிரி கல்வி தகுதி நிபந்தனைகள் என்னென்ன இருக்கணும் எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே போட்டிருக்காங்க. கல்வி தகுதி தமிழ்ல கண்டிப்பா நீங்க ஒரு பாடமா நீங்க எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மதிப்பெண் பட்டியல் கட்டாயம் சமர்ப்பிக்க உங்களுடைய 10வது மதிப்பெண் சர்டிபிகேட் மஸ்டா ரொம்ப அவசியமா தேவை. அதுல 10வது நீங்க 10வதுல தமிழ்ல ஒரு பாடமா நீங்க படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததான் இதர தகுதிகள் ஓகேங்களா? அந்த தாலுக்காவை சேர்ந்தவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே அப்படித்தான் அப்ளை பண்ணீங்க ஓகேங்களா? ஸோ அடுத்து வயசு வர பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஒரு சில கம்யூனிட்டிக்கு 37 இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா? ஸோ இதுதான் எல்லாருமே விண்ணப்பிச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெல்கம்ங்க.